திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின விளிம்பு நிலை மக்களோட முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சுக்கிட்ட சமூக நீதிக்கான இயக்கம். திராவிட இயக்கம் தோன்றினதே சமூக நீதி நிலைநாட்டத்தான். 1921ஆம் ஆண்டு எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கினது நீதி கட்சி ஆட்சி. இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு உச்சநீதிமன்றத்தால் ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி 1950ஆம் ஆண்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை செய்ய வச்சவங்க தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். அது மட்டுமல்ல, கழக ஆட்சியில் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீட்ட 31 விழுக்காடாக உயர்த்தணும். பட்டியலின மக்களோட இடஒதுக்கீட்ட 16 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக உயர்த்தணும். பழங்குடியினருக்கு 1 விழுக்காடு தனியா இடஒதுக்கீடு வழங்கணும். பின்னர் பிற்படுத்தப்பட்டோர்ல 20 விழுக்காட்டை பிரிச்சு வன்னியர் சமுதாயம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக அறிவிச்சு தனி இடஒதுக்கீடு கொடுத்தோம். இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடும், அருந்ததியினருக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சமூக நீதி உரிமைகளை அகில இந்திய அளவிலும் கிடைக்க போராடி வர்றது திமுக தான். நூற்றாண்டை கடந்த பிறகும் சமூக நீதிக்கான நம்முடைய பயணம் தொடருது. அதன் அடையாளமாகத்தான் 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபமும் ஏஜி அவர்களுக்கு நினைமண்டபமும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 திறப்பு விழாக்களோட நிறைய அரசு திட்ட பணிகளும் திறக்கப்பட்டிருக்கு, அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கழக ஆட்சி காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான சாதனைகள், ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டடத்துடன் கூடிய புதிய கதிரியக்க டெலி கோபால்ட் கருவி, தீவிர சிகிச்சைக்கான கட்டடம் கட்டப்பட்டு வருது. செஞ்சியில புதிய பேருந்து நிலையம், வானூர் வட்டம் திருவக்கரையில அருங்காட்சியக நூலகம் கலையரங்கம், திண்டிவனம் வட்டம் பட்டணத்தில் நவீன பல்வண்ண அச்சுக்குழுமம், வெள்ளிமேடுபேட்டை பாண்டி 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாகவும், ஆவங்குப்பம் கோனேரிக்குப்பம் ஆவணிப்பூர் இடவழிச்சாலை 2 வழிச்சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் திண்டிவனம் மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், திண்டிவனம் சிட்கோவில் மருத்துவ பூங்கா, திண்டிவனம் மரக்கான சாலை 4 வழிச்சாலை, திண்டிவனத்தில் தலைமை மருத்துவமனை கட்டடம், தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இருக்க சொர்ணாவூர் அணைக்கட்டு சீரமைப்பு, செஞ்சி பேரூராட்சியில் குடிநீர் வழங்கல் திட்டம், திண்டிவன நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம், கிடார் மாதிரி பள்ளியில் கட்டடம், பிடாரிப்பட்டு அணிலாடி சாலையில் வராக நதி குறுக்கே மேம்பாலம், விக்கிரவாண்டியில் 2 நீதிமன்றங்கள், 2 நீதிமன்றங்கள் கொண்ட ஒருங்கிணைந்த கட்டடம், செஞ்சியில அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளிக்கான பெண்கள் விடுதி, திண்டிவனத்தில் அரசு ஆதிதிராவிட நல ஆண்கள் கல்லூரி விடுதிக்கான பணிகள். அது மட்டுமல்ல, பல்வேறு அணைக்கட்டுகள் புனரமைக்கப்பட்டதால 19,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றிருக்கு. இப்படி இந்த மாவட்டத்தை முன்னேற்ற நாம ஏராளமான பணிகளை செய்கிறோம். நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட உயர் அதிகாரிகளோடு நடத்தின ஆய்வுக் கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய பணிகள், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகள், இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை குறித்து ஆய்வு செஞ்சோம். இந்த மாவட்டத்திற்கான தேவைகளை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதையொட்டி இந்த மாவட்டத்துக்கான 11 புதிய அறிவிப்புகளை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு,
சாத்தனூர் அணையோட உபரி நீரை நந்தன் கால்வாயில இணைக்கிறதுக்கான ஊட்டு கால்வாய் அமைக்கணும்னு செஞ்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம், வானூர், பெண்ணாத்தூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதி உழவர் பெருமக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுற வகையில் 304 கோடி ரூபாய் செலவில் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, விழுப்புரம் வட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு வெள்ளத்தால் சேதமடைஞ்ச தலவானூர் அணைக்கட்டு 84 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் சங்கராபாணி ஆற்றின் குறுக்கே பழுதாவூர் அருகில 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, காணை மற்றும் கோழியனூர் ஒன்றியங்களில் இருக்கிற 29 கிராம மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 35 கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, விக்கிரவாண்டி பெருராட்சியில் இருக்கிற கக்கன் நகர்ல 1 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் பல்நோக்கு சமுதாய கூடம் அமைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, செஞ்சி மற்றும் மரக்காணத்தில் தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில் இடத்துல இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம், சமையற்கூடம் மற்றும் உணவருந்துமிடம் ஆகியவை அமைக்கப்படும். எட்டாவது அறிவிப்பு, விழுப்புரம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சாலாமேடு பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வகையில் 5 கோடி ரூபாய் செலவில் திருப்பாச்சனூர் ஆற்றுப்படுகையில் இருந்து குடிநீர் வழங்கப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு, விழுப்புரம் நகராட்சியின் பழம்பெரும் அலுவலக கட்டடம் 2 கோடி ரூபாய் செலவில் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் டவுன் ஹாலாக மாற்றப்படும். 10வது அறிவிப்பு, தென்னமாதேவி அயனாம்பாளையம் கிராமங்களில் பம்பை ஆற்றின் வடகரையில் சங்ககால தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். 11வது அறிவிப்பு, வேலூர் அணையிலிருந்து மயிலம் பாதிரப்புலியூர் வழியாக செல்லும் 15 கிலோமீட்டர் சாலை 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சமீபமா நான் சுற்றுப்பயணம் செஞ்ச மாவட்டங்களில் அதிக அறிவிப்புகளை பெற்ற மாவட்டம் எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த விழுப்புரம் தான். நமக்கு நிதி ஒன்றுதான் தடையை தவிர வேற எந்த தடையும் கிடையாது. அதுலயும் நிதி இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காம மக்கள் குறைகளை நீக்கிற, அதை நீக்கி நிறைவேற்றுகிற அரசா திமுக அரசு இருக்கு. சில எதிர்க்கட்சி தலைவர்கள் வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆட்சியோட குறை இல்லை, அவங்க சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடு. அவங்க தானும் நல்லது செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களையும் நல்லது செய்ய விட மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது நடந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம நாம நம்முடைய கடமையை தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம். இதே விழுப்புரத்துல பொன்முடி சொன்னார மாநாட்டை பற்றி, நான் அரசியல் அதிகம் பேச விரும்பல, ஒன்று மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். இதே விழுப்புரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் 2004ஆம் ஆண்டு சொன்னது மாநாட்டில், அவர் சொன்னதை இன்னும் நான் மறக்கல. விழுப்புரத்தில் நடந்த திமுக மாநாட்டுக்கு முதலாக நான் தலைமை வகிச்சேன். பொன்முடி சொன்னது உண்மைதான். அப்ப தலைவர் கலைஞர் பேசும்போது எனக்கு ஒரு அறிவுரையை சொன்னார். தலைவர் சொல்றார், நான் என்னோட 26வது வயசுல ஒரு மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிற வாய்ப்பை பெற்றேன் கலைஞர். ஆனா ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு 50வது வயசுல தான் கிடைச்சிருக்கு. இவ்வளவு தாமதமா கிடைக்க காரணம்,
எதுவும் அவசரமாக விரைவாக கிடைக்கிறதை விட தாமதமாக கிடைச்சாதான் அதுக்கு வலு அதிகம், அந்த வலு உனக்கு சேர்ந்திருக்குன்னு குறிப்பிட்டார். சொல்லிட்டு இன்னொன்றையும் சொன்னார், எல்லோரும் உன்னை அங்கீகரிச்சுதான் நினைச்சுக்கிட்டு நீ நடைபெறக்கூடாது. எங்க இருந்து உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரிடம் அங்கீகாரம் பெறணும் என்ற அணுகுமுறையை நீ கத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அறிவுரையை என் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நெறிமுறையாக கொண்டு செயல்பட தொடங்கினேன். அதனாலதான் வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து எந்த பாகுபாடும் பார்க்காம முதலமைச்சராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரை நம்பர் 1 முதலமைச்சர் என்பதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதுக்காகத்தான் இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செய்கிறோம். நம்ம திட்டங்களால இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பயனடைகிற விவரத்தை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. 3,38,600 சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரப்படுது. 13,969 மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் தரப்படுது. 9,798 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் தரப்படுது. முத்தாய்ப்பாக 60,000 பள்ளி மாணவர்கள் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க. அது மட்டுமல்ல, 28,000 பேருக்கு பல்வேறு வகையான பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. 3,337 பேர் கலைஞர் கனவு இல்லம் பெற்றிருக்கிறாங்க. முதல்வரின் முகவரி திட்டத்தில் 2,63,144 மனுக்களை பெற்று அதற்கு தீர்வு கண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டமா என்னால் சொல்ல முடியும். கட்சி அரசியல் பாகுபாடுகளை பார்க்காம உழைச்சா கட்சி அரசியல் எல்லைகளை கடந்து மக்களுக்கு ஆதரிப்பாங்க என்பது ஒவ்வொரு ஊருக்கும் நான் போகும்போது மக்கள் தரக்கூடிய வரவேற்பும் அப்போ அவங்க முகங்களை தெரியக்கூடிய மலர்ச்சியும் எனக்கு எடுத்து காட்டுது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நாம வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்களாகிய உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கி வரும். யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம். இது திராவிட கருத்தியல்.